ஓம் சாந்தி 14/3/2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த படிப்பை ஒருபோதும் தவறவிடக் கூடாது. படிப்பின் மூலம்தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது. ஆகையால் தந்தை மூலம் என்ன ஞானம் கிடைக்கிறதோ அதை கிரகித்துக் கொள்ளுங்கள். கேள்வி: தகுதியான பிராமணர் என்று யாரை சொல்வார்கள்? அவர்களுடைய அடையாளங்களை சொல்லுங்கள். பதில்: அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யாருடைய வாயில் பாபாவின் கீதா ஞானம் மனப்பாடமாக இருக்கிறதோ. ரெண்டாவது, யார் அநேகரை தனக்கு சமமாக ஆக்குகிறார்களோ. மூன்றாவது, நிறைய பேருக்கு ஞான செல்வத்தின் தானம் புண்ணியம் செய்கிறார்களோ. நான்காவது, தங்களுக்குள் ஒருபோதும் கருத்து வேறுபாட்டில் வருவதில்லையோ. ஐந்தாவது, எந்த தேகதாரியிடமும் புத்தி தொங்குவதில்லையோ. ஆறாவது, யாரிடம் எந்த பூதமும் இல்லையோ, யார் தேக அகங்காரத்தை விட்டுவிட்டு ஆத்ம அபிமானியாகி இருப்பதற்கு முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் தகுதியான பிராமணர்கள் என்று சொல்லப்படுவார்கள். ஓம் சாந்தி. தந்தை தன்னுடைய மற்றும் சிருஷ்டி சக்கரத்தினுடைய அறிமுகத்தை கொடுத்திருக்கிறார். இதுவும் குழந்தைகளின் புத்தியில் பதிந்து விட்டது. அதாவது சிருஷ்டி சக்கரம் மீண்டும் அப்படியே ரிப்பீட் ஆகிறது. இந்த விஷயம் இப்போ குழந்தைகளுடைய புத்தியில நல்லா பதிந்திருக்கு அப்படின்னு சொல்றார். குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டிருக்க வேண்டும். உங்களுடைய பெயரும் கூட சுயதர்ஷன சக்கரதாரி என்பதாகும். எனவே புத்தியில் சக்கரம் சுற்ற வேண்டும். தந்தை மூலமாக என்ன ஞானம் கிடைத்திருக்கிறதோ அதை கிரகித்து கொள்ள வேண்டும். எப்படி கிரகித்திருக்க வேண்டும் என்றால், கடைசியில் தந்தை மற்றும் படைப்பினுடைய முதலிடை கடை பற்றி நினைவிருக்க வேண்டும். குழந்தைகள் மிக நல்லபடியாக முயற்சி செய்ய வேண்டும். மனிதர்கள் நாம் அனைவரும் சேர்ந்து ஒன்றாகிவிட வேண்டும். முழு ராஜ்யத்திலும் ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம், ஒரே மொழி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய உலகம் ஒன்றாகிவிட முடியாது. சத்யுகத்தில் அதுபோல் இருந்தது. இதை உங்களை தவிர வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. பக்தி வேறு, ஞானம் வேறு. பக்தி செய்யாவிட்டால் ஏதாவது பேய் பிசாசு விழுங்கிவிடும் என்பதெல்லாம் கிடையாது. நீங்களோ பாபாவினுடையவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். உங்களுக்குள் என்னென்ன பூதங்கள் இருக்கிறதோ அவை அனைத்தும் வெளியேற வேண்டும். அதாவது சில பேர் இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க, இவ்வளோ நாள் நம்ம பக்தி செய்துட்டு இருந்தோம், இப்போ ஞானத்திற்கு வந்துட்டோம், இப்போ பக்தி செய்யலை அப்படின்னா ஏதாவது பேய் பிசாசு பிடிச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி யோசிப்பாங்க. அதுக்கு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார், நீங்கள் இப்போ பகவானுடையவர்களாக ஆயிட்டீங்க. உங்களுக்குள்ள என்னென்ன பேய்கள் இருக்கோ, பூதங்கள் இருக்கோ அதையெல்லாம் வெளியேற்றணும். மற்றபடி உங்களை எந்த பூதமும் பிடிக்காது அப்படின்றார். நம்பர் 1 பூதமாக தேக அகங்காரம் இருக்கிறது. அதை வெளியேற்றுவதற்காக தான் பாபா ஆத்ம அபிமானியாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். பாபாவை நினைவு செய்தால் எந்த ஒரு பூதமும் எதிரில் வர முடியாது. 21 பிறவிகளுக்கு எந்த ஒரு பூதமும் வராது. இந்த 5 பூதங்கள் ராவண சம்பிரதாயத்தினுடையதாக இருக்கிறது. உங்களிலும் யார் சாமர்த்தியசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் மாயாவாகிய பூனையும் குறைந்ததல்ல. அவ்வப்போது படிப்பை விட்டு விடுகிறார்கள். சென்டருக்கு வருவதில்லை. தெய்வீக குணங்களை தாரணை செய்வதில்லை. கண்களும் கூட ஏமாற்றி விடுகிறது. ஏதாவது நல்ல பொருளை பார்த்தால் சாப்பிட்டு விடுகிறார்கள். எனவே இப்போது பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளாகிய உங்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் ஆகுவதுதான் குறிக்கோள் ஆகும். அவர்களைப் போல தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும்.
எப்படி ஆத்மாக்கள் அனைவரும் ஒளி புள்ளியாக இருக்கிறார்களோ அதுபோல் பாபாவும் ஒளி புள்ளியாக இருக்கிறார். மற்றபடி ஒவ்வொரு ஆத்மாவின் சம்ஸ்காரமும் கர்மமும் அவரவர்களுக்குரியதாக இருக்கிறது. ஒரே மாதிரியான சம்ஸ்காரங்கள் இருந்தது என்றால் பிறகு ஷரீரமும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் ஒருபோதும் ஒரே மாதிரி தோற்ற அமைப்பு இருக்க முடியாது. நிச்சயமாக கொஞ்சம் வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். ஞானத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி, இந்த ஞானம் இல்லாத நேரத்துல இப்படியெல்லாம் தோணும். மனிதர்கள் அப்படின்னா ஏன் எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்கிறதில்ல? ஏன் இவ்ளோ வித்தியாசம்? கொஞ்சம் வித்தியாசம் இருந்தா பரவாயில்ல. ஒருத்தர் பார்த்தா அவ்ளோ அழகா இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தா அவ்ளோ அசிங்கமா இருக்காங்க. ஒருத்தர் அவ்ளோ வெள்ளையா அழகா இருக்காங்க. ஒருத்தர் அவ்ளோ கருப்பா இருக்காங்க. ஒருத்தர் அவ்ளோ உயரமா இருப்பாங்க. ஒருத்தர் அவ்ளோ குள்ளமா இருப்பாங்க. இந்த வேஸ்ட் டிஃபரன்ஸ் எதுக்குன்னு தோணும். அதுக்கு எவ்வளோ அழகா பாபா புரிய வச்சிட்ருக்கிறார். ஒரே தாய் பிள்ளைகளாக இருந்தாலும் சம்ஸ்காரம் வேற தானே. ஆகையால ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. கொஞ்சமாவது வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்றார். பெரிய பெரிய மனிதர்கள் வரதான் செய்கிறார்கள். ஆனால் வேலை அதிகமாகிவிட்டது என்றால் நேரம் இல்லை என்று சொல்வார்கள். நாங்கள் நல்ல முறையில் படிப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்கள். பிறகு படிக்கவில்லை என்றால் அடி விழுந்து விடுகிறது. மாயா இன்னும் தன் பக்கம் கவர்ந்திழுத்து விடுகிறது. நிறைய குழந்தைகள் படிப்பதை நிறுத்தி விடுகிறார்கள். படிப்பை தவற விடுகிறார்கள் என்றால் நிச்சயமாக ஃபெயிலாகி விடுவார்கள். பள்ளியில் படிக்கும் நல்ல நல்ல குழந்தைகள் திருமணத்திற்கு அல்லது இங்கே அங்கே செல்வதற்கென்று விடுமுறை எடுக்க மாட்டார்கள். புத்தியில் நாம் நல்லபடியாக படித்து ஸ்காலர்ஷிப் பெற வேண்டும் என்று இருக்கும், அதற்காக படிக்கிறார்கள். அதாவது இந்த உலகாய படிப்பை படிக்கக்கூடிய நல்ல மாணவர்கள் கூட அடிக்கடி லீவ் போட மாட்டாங்க. கல்யாணத்துக்கு போகணும், சினிமாவுக்கு போகணும், டூர் போகணும்னு சொல்லி லீவ் போட மாட்டாங்க. அப்பா அம்மா சொன்னா கூட நான் லீவ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நல்லா படிக்கணும், ஸ்காலர்ஷிப் வாங்கணும், அதன் மூலமா இன்னும் நல்லா மேல் படிப்பு படிக்கணும் தான் அவங்களுடைய புத்தியில இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகள் அல்லது மாணவர்கள் படிப்பை எக்காரணத்திற்காகவும் தவற விட மாட்டாங்க. படிப்பை தவற விடுவதற்கான சிந்தனை கூட செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு படிப்பை தவிர வேறெதுவும் இனிமையாக தோன்றாது. தேவையில்லாமல் நேரம் வீணாகிவிடும் என்று நினைப்பார்கள். அதுபோல ஆன்மீக படிப்பு படிக்கக்கூடியவர்களும் இருக்கணும்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். அந்த ஒரு ஜென்மத்தினுடைய படிப்புக்காகவே அவ்வளோ படிக்கிறாங்க. அழியக்கூடிய படிப்பை அப்படி படிக்கிறாங்க அப்படின்னா இது அழியாத படிப்பு. எத்தனை ஜென்மங்களுக்கு வரும். ஆகையால எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். எல்லையற்ற தந்தை நமக்கு கற்றுத் தருகிறார் என்றால் நல்லபடியாக படிக்க வேண்டும். கவனக்குறைவு இருக்கக்கூடாது. படிப்பை விட்டுவிடக் கூடாது. சில நேரங்களில் ஒருவருக்கொருவர் தலைகீழான விஷயங்களை எல்லாம் சொல்லி துரோகியாக ஆகிவிடுகிறார்கள். மற்றவர்களின் வழிப்படி நடக்கக்கூடாது. ஸ்ரீமத் பற்றி யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்கு நமக்கு பாபா படிப்பு சொல்லி தருகிறார் என்ற நிச்சயம் இருக்கிறது. பிறகு அப்படிப்பட்ட படிப்பை விட்டுவிடக் கூடாது. இந்த படிப்பை விட்டு வேறு எங்கு செல்வார்கள்? வேறு எங்குமே இந்த படிப்பு கிடைக்க முடியாது. எனவே சிவ்பாபாவிடம் படிக்க வேண்டும். வியாபாரமும் சிவ்பாபாவிடம் செய்ய வேண்டும். சிலர் தலைகீழான விஷயங்களை சொல்லி மற்றவர்களுடைய முகத்தை திருப்பி விடுகிறார்கள். இந்த பேங்க் சிவ்பாபாவினுடையதாகும். வெளியில் யாராவது வகுப்பு ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் அவர்கள் நாங்கள் சிவ்பாபாவின் பேங்கில் சேமிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எப்படி செய்வார்கள்? இங்கே வருகின்ற குழந்தைகள் சிவ்பாபாவின் உண்டியலில் போடுகிறார்கள். 1 பைசா கொடுக்கிறார்கள் என்றாலும் கூட அது 100 மடங்காகி கிடைக்கிறது. சிவ்பாபா கூறுகிறார், உங்களுக்கு இதற்கு பதிலாக
மாளிகைகள் கிடைக்கும் என்று. மற்றபடி இந்த பழைய உலகம் முழுவதும் அழியத்தான் போகிறது. அதாவது ஒரு சென்டர் இயங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வெளியில இன்னொரு சென்டர் ஓப்பன் பண்ணுவீங்க. கீதா பாட்சாலா சப் சென்டர் ஓப்பன் பண்ணுவீங்க. அப்போ அங்க வரக்கூடிய சகோதர, சகோதரிகள், நாங்க கூட சிவபாபாவுடைய பேங்க்ல சேமிக்கணும். எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பாபா பதில் சொல்லிட்டு இருக்கிறார். நீங்க இப்படி அவங்களுக்கு புரிய வையுங்க. சிவபாபாவுடைய பேங்க்ல போடுறதுன்னா உண்டியல்ல போடுறது. சிவபாபாவுடைய காரியத்துல ஈடுபடுத்துவது. அப்போ 1 பைசா நீங்க போட்டாலோ அது 100 மடங்காகி உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இதெல்லாம் நீங்க புரிய வையுங்க அப்படின்றார். சேமிப்பதுன்னா என்னன்னு புரிய வையுங்க. இங்க பில்டிங் கட்டுறதுக்கெல்லாம் உதவி செய்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு மாளிகைகள் கிடைக்கும் அப்படின்னு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். அடிக்கடி தேக அபிமானத்தில் வந்து அநேகர் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். தங்களுடைய அதிர்ஷ்டத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள். ஆகையால் பாபா இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள், ஆத்மா அபிமானியாகி இருங்கள் என்று சொல்கிறார். கங்கா ஸ்நானம், ஜபம், தவம் ஆகியவற்றை செய்வதின் மூலம் தந்தை கிடைப்பதில்லை, ஆஸ்தி கிடைப்பதற்கு. இங்கோ உங்களுக்கு பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. அதாவது கங்கையில குளிக்க ஜபம் பண்றாங்க, தவம் பண்றாங்க அப்படின்னா அங்கே ஆஸ்தி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு தந்தை கிடைக்கிறது இல்லையே. ஆனா இங்க தந்தை கிடைச்சிருக்கிறார். அவர் மூலமா உங்களுக்கு ஆஸ்தி கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஸ்ரீமத்தை விட்டுவிட்டு ஒருபோதும் மற்றவர்களின் வழிப்படி நடக்கக்கூடாது. தலைகீழான விஷயங்களில் வந்து படிப்பிடம் இருந்து முகத்தை திருப்பிக் கொள்ள கூடாது. கருத்து வேறுபாட்டில் வரக்கூடாது. 2வது பாயிண்ட், நான் எங்காவது கவனக்குறைவாக இருந்து தவறுகள் செய்கிறேனா? படிப்பின் மீது முழு கவனம் இருக்கிறதா? நேரத்தை வீணாக்கவில்லை தானே? ஆத்மா அபிமானியாக ஆகி இருக்கிறேனா? ஆன்மீக சேவையை மனதார செய்கிறேனா என்று தன்னை சோதித்து கொள்ள வேண்டும். வரதானம். ஆன்மீக அத்தாரிட்டியின் கூடவே அகங்காரமற்றவராகி சத்திய ஞானத்தை கண்கூடாக காட்டக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுங்கள். ஒரு மரத்தில் எப்போது முழு பலன் தரும் அதிகாரம் வந்து விடுகிறதோ அப்போது மரம் தாழ்ந்து விடுகிறது. அதாவது பணிவாக இருந்து சேவை செய்கிறது. அதேபோல் ஆன்மீக அதிகாரமுடைய குழந்தைகள் எவ்வளவு பெரிய அத்தாரிட்டி உடையவர்களாக இருந்தாலும் அவ்வளவே பணிவாக இருந்து அனைவருக்கும் அன்பானவராக இருப்பார்கள். அல்பகால அத்தாரிட்டி உடையவர்கள் அகங்காரத்தில் இருப்பார்கள். ஆனால் சத்தியத்தின் அத்தாரிட்டி உடையவர்கள் அதிகாரத்தின் கூடவே அகங்காரமற்றவர்களாக இருப்பார்கள். இதுதான் சத்திய ஞானத்தின் கண்கூடான ரூபமாகும். உண்மையான சேவாதாரியின் உள்ளுணர்வில் எவ்வளவு அதிகாரம் இருக்குமோ அவர்களுடைய வார்த்தைகளில் அவ்வளவே அன்பும் மற்றும் பணிவும் இருக்கும். ஸ்லோகன். பாக்கியத்தின் ஆதாரம் தியாகம். தியாகம் இல்லாமல் பாக்கியம் கிடைக்காது. ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிக்ஞை. பிராமண உலகத்தில் அனைத்து சம்பந்தமும் தந்தையுடன் அழிவற்றதாக இருக்கிறது. அப்படி இருக்கும் போது எப்படி துக்கத்தின் அலைகள் இருக்க முடியும்? செல்வத்திலும் கூட அனைத்து பொக்கிஷங்கள் அல்லது அனைத்து செல்வங்களில் உயர்ந்த பொக்கிஷம் ஞான செல்வமாகும். அதன் மூலம் அனைத்து செல்வங்களின் பிராப்தி தானாகவே ஆகிவிடுகிறது.
ஆக செல்வம், சம்பந்தங்கள் என அனைத்தும் பிராப்தியாகிறது. அதாவது உலகத்துல ஒரு மனிதன் துக்கம் இல்லாம இருக்கணும்னா, அவனுக்கு பணமும் இருக்கணும், உறவுகளும் இருக்கணும். ஏதாவது ஒரு சம்பந்தம் மிஸ்ஸிங் அப்படின்னா, அப்பா இல்ல, இல்ல அம்மா இல்ல, இல்ல குழந்தை இல்ல அப்படின்னா, அவங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. துக்கம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பாபா புரிய வச்சுட்டு இருக்கிறார். உங்களுக்கு அழிவற்ற சம்பந்தம், அதுவும் சர்வ சம்பந்தம் கிடைச்சிருக்கு. பணத்திற்கு உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்ல. அனைத்து செல்வங்களிலும் உயர்ந்த செல்வம், ஞான செல்வம் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த ஞான செல்வத்தின் மூலமா அனைத்து பிராப்திகளும் தானாகவே ஆயிடுறது. ஆக செல்வம், சம்பந்தங்கள் என அனைத்தும் பிராப்தி ஆகிறது என்றால், நீங்கள் துக்கம் இல்லாத உலகத்திற்கு சக்கரவர்த்தி ஆவீர்கள். ஓம் சாந்தி. तुम्हें सौंप कर सब चिंता फिकर, तुम्हें सौंप कर सब चिंता फिकर, देह दुनिया से हम हो गए बेखबर। खिवैया मेरी नैया तेरे हवाले, तेरे हवाले, चले हम उधर, ले चले तुम जिधर, देह दुनिया से हम हो गए बेखबर। खिवैया मेरी नैया तेरे हवाले, तेरे हवाले, ये सौंप कर सब चिंता फिकर, देह दुनिया से हम हो गए बेखबर। से भी ऊपर तेरी है वो बस्ती, ऐ शान आलम वो ऊंची है हस्ती। फलक से भी ऊपर तेरी है वो बस्ती, ऐ शान आलम वो ऊंची है हस्ती, ऐ शान आलम वो ऊंची है हस्ती। तेरी नज़रें इनायत है मुझ पे करम, तेरी नज़रें इनायत है मुझ पे करम। तूने अपना बनाया किया रुक किधर। खिवैया मेरी नैया तेरे हवाले, तेरे हवाले, तुम्हें सौंप कर सब चिंता फिकर, देह दुनिया से हम हो गए बेखबर, हो गए बेखबर, हो गए